சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாக மாறி வாங்கிய முதல் சம்பளம் எவ்வளவு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஆயிரத்தி 1975 ஆண்டு அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் அறிமுகமான பிறகு மூன்று முடிச்சு, அவர்கள், கவிக்குயில், ரகுபதி ராகவ ராஜாராம், புவனா ஒரு கேள்விக்குறி, 16 வயதினிலே, ஆடுபுலி ஆட்டம், காயத்ரி, 6 புஷ்பங்கள், சங்கர் சலீம் சைமன், 1000 ஜென்மங்கள், மாங்குடி மைனர் என 1978 ஆண்டு வரை இரண்டாவது நாயகனாகவும் வில்லனாகவும் ரஜினிகாந்த் நடித்தார். 1977 ஆண்டின் இறுதியில் கதாசிரியர் கலைஞானம் படம் தயாரிப்பதற்கென்று விஸ்வரூபம் என்ற கதையை எழுதினார். சாண்டோ சின்னப்ப தேவரின் கதை இலாக்காவின் ஆஸ்தான கதாசிரியர் அவர் என்பதால் கலைஞானம் தயாரிக்கும் படத்துக்கு பைனான்ஸ் செய்ய தேவர் முன்வந்தார். கலைஞானம் கதையை தயார் செய்து ரஜினியை ஹீரோவாக நடிக்க வைப்பது என முடிவு செய்தார். அதுவரை ரஜினிகாந்த் இரண்டாவது கதாநாயகனாகவும் வில்லனாகவும் மட்டுமே நடித்து வந்தார். தனது கதைக்கு ரஜினிகாந்த் தான் ஹீரோ என்பதை கலைஞானம் எதன் காரணமாகவோ தீர்க்கமாக முடிவு செய்திருந்தார். அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் ராயப்பேட்டையில் தனது நண்பர்கள் வீட்டில் முரளியுடன் தங்கியிருந்தார். ஒரு நாள் காலை நேரம் ரஜினியை சந்தித்த கலைஞானம் தான் தயாரிக்கும் திரைப்படத்தில் ரஜினி ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று சொன்னதை ரஜினியால் நம்பவே முடியவில்லை. கதையை கேட்ட ரஜினிகாந்த், செகண்ட் ஹீரோ இல்லையே, ஹீரோதானே என்று மறுபடியும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டார். ரஜினிகாந்த் அவர்கள் தனது சம்பளம் மற்றும் கால் சீட்டை கவனித்துக் கொள்ள நண்பர் நடராஜை நியமித்திருந்தார். ஒரு நடிகர் நேரடியாக தயாரிப்பாளரிடம் சம்பளம் பேசுவதில் நிறைய சங்கடங்கள் உண்டு. அந்த விஷயத்தில் ரஜினிகாந்த் அப்போது தெளிவாக இருந்தார். இரண்டாவது கதாநாயகனாக 10,000க்கும் குறைவாகவே ரஜினிகாந்த் சம்பளமாக வாங்கிக் கொண்டிருந்தார். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோ என்பதால் 50,000 ரூபாய் சம்பளம், 5,000 அட்வான்ஸ் என்று கலைஞானம் சொல்ல, உடனடியாக வீட்டிற்குள் இருந்த ரஜினியிடம் நடராஜ் தகவலை சொல்கிறார். அடுத்த நிமிடமே ரஜினி ஓகே சொல்கிறார். தேவர் சொல்லித்தான் கலைஞானம் பட தயாரிப்பில் இறங்கியது. எப்போதுமே தேவருக்கு பட தயாரிப்பில் சில கொள்கைகள் உண்டு. புது முகங்களை அவர் ஹீரோவாக ஆக்குவதில்லை. ரஜினிகாந்த் அதுவரை ஹீரோவாக நடிக்காததால் அவரை வில்லனாக்க சொல்கிறார். கதாசிரியர் கலைஞானம் அதை மறுக்க, 10 பைசா தரமாட்டேன் என்று கலைஞானத்தை நட்டாற்றில் விட்டுவிட்டார் தேவர். தன்னுடைய மனைவியின் தாலியில் சிறு பகுதியை விற்று ரஜினிகாந்துக்கு 5,000 அட்வான்ஸ் கொடுத்த கலைஞானம் தனது விஸ்வரூபம் கதையை விநியோகஸ்தர்களான உடந்தை மணாளன், காதர் மற்றும் ஒருவரிடம் சொல்லி அவர்கள் கொடுத்த பணத்தில் படத்தை தொடங்கியது தனிக்கதை. இந்த காதர் வேறு யாரும் இல்லை, நடிகர் ராஜ்கிரண் தான். பட விநியோகத்தில் இருந்த காதர் தான் பிற்காலத்தில் ராஜ்கிரண் என பெயரை மாற்றி பட தயாரிப்பு, நடிப்பு என கலக்கினார். விஸ்வரூபம் என்ற கதையை கேட்ட உடந்தை மணாளன், அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் கதை, இதுக்கு தங்கையோட பெயர் பைரவியை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல, அதன்படியே பைரவி என்று அந்த திரைப்படத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. 1978 ஆண்டு ஜனவரி 14 பூஜையுடன் தொடங்கிய இந்த திரைப்படம் 1978 ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகி வெற்றி பெற்றதுடன் ஹீரோவாக ரஜினியின் முதல் படம் என்ற பெருமையும் பெற்றது. இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சம்பளம் 100 கோடி, 150 கோடி என்று சொல்கிறார்கள். அவர் 46 வருடங்களுக்கு முன் ஹீரோவாக முதலில் வாங்கிய சம்பளம் 50,000 ரூபாய் மட்டுமே. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த தொகையே ஒரு மிகப்பெரிய தொகைதான். எங்கு தொடங்குகிறோம் என்பதல்ல, எங்கு சென்று சேர்கிறோம் என்பதே முக்கியம். அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சிறந்த உதாரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.